சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, சரீர ஜீவியத்திலே ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகியிருக்கும். இன்று நாம் தியானிக்க போகிற காரியம் நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பொறுமையா முழுவதும் கேட்பீர்களே, ஆனால் இது மிகப்பெரிய ஒரு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஏணிப்படியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாம பாருங்க. பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும். சத்தியத்தை, அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் பதிவிடுகிறேன். ஆகவே இதை பொறுமையோடு கேட்கவும். சத்தியத்தின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் முன்னோக்கி செல்ல, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதி பெற அவர்களுக்கு கருணை காட்டும்படியாக அடியனை மறைத்துக் கொண்டு கர்த்தர் பேசுவீராக. ஆபிதாவே, இது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும்படிக்கு ஆசீர்வதிப்பீராகப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நாம் இன்று வாசித்து அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இன்று உண்மை, அதாவது சத்தியம் என்றால் உண்மை, உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டது. அழிவில்லாத வாழ்வு உண்டு. அப்ப அந்த அழிவில்லாத வாழ்வை நாம் தரித்துக் கொள்வதற்கு, அந்த அழிவில்லாத வாழ்வை நோக்கி செல்வதற்கு நாம் அநேக காரியங்களை, உண்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இன்றைக்கு நாம் இந்த 2 விஷயத்தை நாம் நம்ம வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே நாம் வாழும்போது அதிகமாக நேசிப்பது நாம் இந்த ஜென்ம சரீரத்தை தான். தலைமுறையாக ஜென்ம காலமாக வந்து கொண்டிருக்கிற இந்த மாமிச சரீரத்தை தான் நாம் அதிகமாக நேசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 2 சரீரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம். ஒன்று வெளிப்புற மனிதன், இன்னொன்று உள்ளான மனிதன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்புற மனிதனை நாம் கண்களால் காண முடிகிறது, பார்க்கிறோம், தொட முடிகிறது. ஆனால் உள்ளான மனிதனை நாம் உணர முடியும், ஆனால் அதை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஆகவே இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இந்த ஜென்ம சரீரம், இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணான சரீரம் எங்கே செல்லும் என்றால் அது திரும்பவும் மண்ணுக்கே விதைக்கப்படும். அது எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்றுவிடும். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் எங்கிருந்து வந்ததோ அங்கே மீண்டும் செல்ல வேண்டும். அப்ப 2 சரீரத்திற்கும் உள்ள வேறுபாடை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே சரியான பாதையிலே நாம் ஓட முடியும். அப்ப உண்மையான நான் யார் என்றால், இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை,
உள்ளான மனிதன், அந்த ஜீவன், அதுதான் உண்மையிலே நான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சரீரம்தான் மரணம் இல்லாதபடிக்கு அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு செல்கிறது. இந்த ஜென்ம சரீரம் அல்ல. இந்த ஜென்ம சரீரம் அது எங்கிருந்து வந்ததோ, மண்ணிலிருந்து வந்ததோ மண்ணுக்கே திரும்பி போய்விடும். இந்த ஆவிக்குரிய சரீரம் தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டது, அது திரும்பவும் தேவனிடத்திற்கே செல்லுகிறது. அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அதிகமாக நேசிக்கிற இந்த ஜென்ம சரீரம் இது ஒரு நாள் இந்த மண்ணுக்கே திரும்பி போய்விடுகிறது. அப்ப உண்மையிலே நாம் யார் என்றால் உள்ளான மனிதனில் நாம் உள்ளான மனிதன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகும்போது இந்த சரீரம் செத்தது என்று சொல்லி மண்ணுக்கு போய்விடுகிறது. அப்ப நாம அதிகமாக நேசிக்கிற இந்த சரீரத்தை விட நாம் உள்ளான மனிதனிலே நம்முடைய ஜீவனை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நேர்மையும் உண்மையும் உத்தமமாக பரிசுத்தமுமாக வாழ முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த சரீரம் என்பது ஒரு மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட, உள்ள வைத்திருக்கிற அந்த உள்ளான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இவைகள் இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறது. மனிதன் தேவனுடைய சாயலிலேதான் படைக்கப்பட்டான். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போமையானால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். அப்ப தேவன் நம்மை அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். அப்ப எதை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார்? உள்ளான மனிதனை. அதான மண்ணிலிருந்து அவர் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கினார். அவன் நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் ஜீவன் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அந்த ஜீவன் தான் உண்மை. தேவன் நம்மை அந்த அவர் எப்படி உருவம் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படி போல நம்முடைய ஜீவனுக்கும் உருவம் இல்லாமல் படைத்தார். ஆனால் அதை வைப்பதற்கு ஒரு உருவத்தை நமக்கு தந்து இருக்கிறார். அதுதான் நாம் காண்கிற இந்த மண்ணான சரீரமாகிய உருவம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமையானால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அப்ப தேவனுடைய சாயலில் தான் நம்மை படைத்து இருக்கிறார். அப்போ மனிதன் நம்ம என்ன நினைப்போம்? அப்ப தேவன் நம்மளை போல உருவம் உள்ளவராக, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ இப்படி போல அவரும் ஒரு உருவம் உள்ளவராகத்தான் இருந்தான். ஆகவேதான் நம்மளையும் இப்படி படைத்து விட்டார் என்று மனிதனுடைய சிந்தனை இருக்கிறது. அது தவறான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய ரூபம் சாயல் என்ன என்பதை நாம் பார்ப்போமே. ஆனால் எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் எபேசியர் வாசிப்போம். எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சாயல் ரூபம் என்ன என்றால் நீதியும் பரிசுத்தமும். வேதம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்கள். அப்ப இந்த உள்ளான மனிதன் யார் என்றால் அது தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். அந்த தேவ சாயல் நீதியும் பரிசுத்தமும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால்
அந்த படைக்கப்பட்ட நாளிலே தேவன் அவருடைய சாயலில் படைத்தார். மனிதன் பாவம் செய்து கெட்டு போனான். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். நாம் மீண்டும் பிறக்க வேண்டியதாகிவிட்டது. மீண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் திருமுழுக்கு பெற்று நம் பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி தேவன் சிருஷ்டித்த நாளிலே நாம் இருந்தோமோ அப்படி போல நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சரீர மனிதன் மீண்டும் பிறப்பதில்லை. அது ஒரு தரம் பிறப்பதும் திருப்பு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படையும். ஆனால் உள்ளான மனிதனில் நாம் கழுவப்பட்டு மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்து புதிய மனுஷனை அவருடைய சாயலிலே தரித்துக் கொள்ளுகிறோம். நாம் திருமுழுக்கு பெறும்போது நாம் மீண்டும் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு மனுஷனாக, தேவன் எப்படி நம்மளை படைக்கும் போது அவருடைய சாயலில் படைத்தாரோ அப்படி போல நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறோம். அந்த புதுப்பிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய அந்த சாயலையும் நீதியும் இழந்து விடாதபடிக்கு இந்த பூமியிலே வாழும்போது அவன் கிறிஸ்துவுக்குள் உண்மையும் உத்தமமாக இருந்து தன்னை காத்து கொண்டு வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு உருவம் ஒன்றும் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறாரே தவிர அவருக்கு எந்த உருவமும் இல்லை. ஆகவே இந்த மாம்ச சரீரம் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டது, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது தவிர அவர் நம்மை போல இருந்தார், அவர் நம்மை போலதான் இருக்கிறார், ஆகவே நம்மளையும் படைத்த இப்படி மனிதனாக இந்த உருவத்தில் படைத்திருக்கிறார் என்று நாம் நினைப்பது ஒரு தவறான கருத்து. உள்ளான மனிதனைத்தான் அவரை போல படைத்தார். ஜீவனை, நம்முடைய ஜீவனையை அவரை போல ஜீவனையும் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் அவரை போல அவர் படைத்தார் என்பதுதான் அந்த நாம் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசித்தோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நாம் இதன் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், இந்த சரீரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். உள்ளான மனிதன் தான் நாம் உண்மையான மனிதன் என்று அறிந்து கொண்டு நாம் அந்த உள்ளான மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு தேவனை துதிக்க ஆராதிக்க செல்ல வேண்டும். ஆகவே நாம் தேவனுக்கு கடவுளுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இப்படியாக நம்மளை எச்சரிக்கிறது, மனிதன் தன்னுடைய சாயலை மறந்து விடுகிறான். இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்குது. தன்னுடைய சாயல் என்ன என்பதை மறந்துவிட்டு இதுதான் சாயல் நம்ம பொதுவாக சொல்லுவோம். பாருங்க, அந்த பையன் தகப்பன் சாயல்லே இருக்கிறான், இல்லைன்னா தாய் சாயல்லே இருக்கிறான் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதாவது அதனுடைய அச்சு அடையாளமாக இருக்கிறான் என்று. ஆனால் நாம் அந்த உருவத்தை பார்த்து, உருவம் தாயை போலவோ தகப்பனை போலவோ இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? தாயை போல இருக்கிறது, தகப்பனை போல இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே நாம் தேவனை போல இருக்கிறோம் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுக்கு எந்த உருவமாய் இருக்கிறதா? உருவம் கிடையாது. அப்படி என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சாயல் என்ன என்பது நம்முடைய ஜீவன், ஆவி, ஆத்துமா, இந்த இரண்டையும் தான் தேவன் தன்னுடைய சாயலிலே படைத்து இருக்கிறார். அப்ப தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நமக்கு உருவம் கிடையாது. ஆனால் இந்த போர்வையை நமக்கு போர்த்தி இருக்கிறார் தேவன். இந்த சரீர போர்வையை, இந்த மாம்ச போர்வையை மண்ணில் இருந்து எடுத்து நமக்கு தந்து இருக்கிறார் கிருபையாக. ஏனென்றால் இது இல்லை என்றால் ஆத்மாவும் தன்னுடைய ஜீவனும் உள்ள என்ன இருக்க முடியாது. அப்ப வைப்பதற்காக ஒரு சரீரத்தை படைத்திருக்கிறார். ஆகவே நாம் உண்மை என்ன என்பதை, அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அழகாக நமக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிப்போமேனால், எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்தவனானால் கண்ணாடியிலே தன்
சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன பின்பு தன் சாயல் இன்ன என்பதை மறந்து விடுவான். நாம் வசனத்தை கேட்கும் போது என்ன செய்கிறோம்? ஆலயத்திலே சர்ச், அதாவது அந்த கூடுகையிலே அமர்ந்திருந்து நாம் ஊழியக்காரர் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்கும் போது, இல்லை நாம் திருவசனத்தை வாசிக்கும் போது நாம் சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது கூட நீங்க கேட்கும் போது, ஆமா, அப்ப நான் அந்த சரீரம் நான் அல்ல, இந்த உள்ளான அந்த என்னுடைய ஜீவன் உள்ளான மனிதன் தான் நான் உண்மை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் கண்ணாடியிலே பார்க்கிறான், பார்க்கும்போது தன்னுடைய உருவத்தை பார்க்கிறான், ஆகா இப்படித்தான் இருக்கு. ஆனால் அவ்விடம் விட்டு செல்லும் போது பின்பு அதை அவன் மறந்து விடுகிறான். அப்படி போல நாம் இந்த திருவசனங்களை கேட்கும் போது இந்த வெளிப்புற மனிதன் நான் அல்ல, உள்ளான மனிதன் தான் உண்மையிலே நான். ஆகவே அந்த உள்ளான மனிதன் தான் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன். அந்த உள்ளான மனிதன் தேவனுக்கு ஒப்பானவனாக நாம் இருக்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி போல நாமும் உண்மையும் உத்தமமும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அவர் என்னை படைத்து இருக்கிறார். ஆகவே என்னுடைய தேவன் எனக்கு தந்த அந்த உண்மையை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்று நாம் உண்மையாக பரிசுத்தத்தோடு நேர்மை உள்ளவர்களாக வாழுவோம். ஆனால் கொஞ்ச நேரம் இல்ல கொஞ்ச நாட்கள் போன பின்பு அதை மறந்துவிட்டு இந்த சரீரத்தின் பாடுகள் வரும்போது நாம் சரீரத்தை அதிகமாக நேசிக்க தொடங்கி விடுகிறோம். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் கண்ணாடியிலே பார்ப்பதை போல பார்த்துவிட்டு அவ்விடம் விட்டு போனதும் மறந்து விடுகிறான். ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கும் போது நாம் உற்சாகத்தோடு பிரகாசிப்போம், எழும்புவோம். ஆனால் சரிய பிரகாரமான ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் வரும்போது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்துவிட்டு பழைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்குள்ளேயே நாம் சென்று விடுகிறோம். ஆகவே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய சாயல் என்ன என்பதை அவன் மறந்து விடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் சத்திய வசனத்தை மறந்து விடவோ, பாடுகள், அவர்கள் ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார், உபத்திரவம் உங்களுக்கு பூமியிலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அந்த உபத்திரவங்களை எல்லாம் அவர் பாதத்திலே வைத்துவிட்டு எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க, மகிமைப்படுத்த வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு கூடாரம் தான், இந்த கூடாரத்தை விட்டு நான் எப்பொழுது பிரிந்து வெளியே போய் தேவனிடத்தில் போவேன் என்று அவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கூடாரமாகிய இந்த சரீரத்திலே நான் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்லி உங்களை நினைப்பூட்டி எழுப்புவது நியாயம் என்று எண்ணுகிறேன். பாருங்க, இந்த உள்ளான மனிதன் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டும். கிறிஸ்து நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய மன கஷ்டங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக இவ்வளவு செய்த அந்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். அவர் தன்னுடைய அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாருங்க. நாம் அந்த அளவுக்கு பெரிய மனிதனா இல்லை, நாம் வெறும் தூசு புழுதி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மண், இந்த மண்ணான மனுஷனுக்காக இறங்கி வந்தார். ஆனால் இன்று நாம் அவரிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் அவருக்கென்று நாம் என்ன செய்கிறோம்? உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயன்ற மட்டும் பவுல் சொல்கிறார், நான்
கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகத்தை அறிவித்தேன். அறிவியுங்கள், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷகத்தை அறிவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் உண்மை, அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த உண்மையை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் வைத்து ஒருவன் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை குறித்து பார்ப்போம். ஏனால் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஈசாக்கு, யாக்கோபு, இப்போ இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கு. தேவன் இவர்களோடு இருக்கிறார்கள் என்று புறஜாதி ஜனங்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். மற்றவர்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அது இருக்க வேண்டும் என்றால் முதலாவது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற நான் இன்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். அது என் ஜீவன் பேசுகிறது. என்னுடைய இந்த வாய், கை அதை செய்கை காட்டுகிறது. மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அது என்ன செய்கிறது? செய்கை காட்டுகிறது. ஆனால் பேசுவது இந்த கையோ இந்த வாயோ நாக்கோ அல்ல. அந்த உள்ளான மனிதன் பேசுகிறான். இதன் மூலமாக அது செயல்படுகிறது. ஆகவே நாமும் கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாக வாழ வேண்டும். அடுத்தபடியாக நாம பார்த்தோமேனால் சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய உருவம் என்னது என்பதை ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அவர் அறிந்து வைத்திருக்கிறார், ஆனால் நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை குறித்து நாமே அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கைக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல இந்த சரீரம் நமக்கு தடையாக இருக்கும். ஏனால் மனிதனுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் எப்பொழுதுமே இந்த உலகத்தை சுற்றி சுற்றியே தான் இருக்கும். இன்னொரு வாழ்வு பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாழ்வை சிந்தித்து நாம் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நம்முடைய மாம்ச சரீரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் தாப்பா, இந்த சரீரம் மண் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க, நாம் எப்பொழுதுமே இந்த பெருமை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். ஆனால் மனிதன் நாம் எப்படி எதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சரீரத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களை குறை கூறுகிறவர்களாகவும் மற்றவர்களை தாழ்வாக பார்க்கிறவர்களாகவும் தான் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்த்தோமேனால் நம்முடைய கூடாரங்களிலே கூடுகைகளிலே நாம் கூடும்போது ஒன்றாக இருந்து தேவனை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர் கை கொடுக்கிறோம். ஆனா வெளியே வந்து என்ன போய் சொல்கிறோம்? குற்றம் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம், குறை சொல்கிறவர்களாக காணப்படுகிறோம். நான் பெரியவன், இல்லை என்றால் நான் பணக்காரன், அவன் ஏழை, இல்லை என்றால் நான் சத்தியத்தை மிகவும் அறிந்தவன் என்று மார்தட்டி கொள்கிறோம். இல்லை என்னிடத்தில் நான் அதிகமாக படித்திருக்கிறேன். இப்படி சரீரத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், போய் அது மண்ணு அப்படி என்று அவர் நினைவில் வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்துமா ஜீவன் இருக்கிறீங்களா? ஜீவனும் ஆவியும் தான் உண்மை. அதுதான் உண்மையான மனிதன். அதை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம் வாழ்க்கையிலே மாற்றம் வரும். நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எதை கழுவுகிறோம்? நம்முடைய உள்ளான மனிதனின் அழுக்கை கழுவுகிறோம். நம்முடைய சிந்தனை செயல்களில் உள்ள அழுக்கை கழுவும்படிக்கு. நம்முடைய சரீரத்தின் அழுக்கு போய் ஏதாவது பிரயோஜனத்தை திரும்பி ஒட்டும்.
ஆனால் உள்ளான மனிதன் நம்முடைய நினைவுகளின் சிந்தனைகளின் அழுக்கை நாம் அகற்றி போடும்போது அதை நாம் உண்மையிலே நாம் அதுதான் உண்மை என்பதை அறிந்து கொண்டோமே, ஆனால் நாம் மீண்டும் பாவம் செய்து சேற்றில் விழுவதற்கு நாம் தயாராக இருக்க மாட்டோம். நாம் கெட்டு போவதற்கு தயாராக இருக்க மாட்டோம். நாம் இருளில் நடப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை நினைவு வைத்திருக்கிறார், நீ மண் என்று அவர் நினைவில் வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணான சரீரம் எதுக்குமே உதவாது, அது பிரயோஜனம் இல்லாதது, ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சரீரத்தை வைத்துக்கொண்டு நான் பலசாலி, இன்னும் பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை குறித்து பார்ப்போம், அவர்கள் தான் அதிகமாக நம்மை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். ஆமா, நம்ம தான் பெருமை பாராட்டணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று. நீ உன் சுய பலத்தையும் சுய புயத்தையும் குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருப்பால் அது ஒரு நாள் அழிந்து போகும். அதை குறித்து பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தருக்கு நிச்சயமாக பிரியமான மனிதனாக இருக்க முடியாது. உங்களுடைய பெருமைகளை தூக்கி தூர போடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம் 6:63 மிக தெளிவாக சொல்லுகிறது, மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. உதவுமா? மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. வேதம் அழகாக நம்ம கற்றுக் கொடுத்திருக்க இந்த வசனங்களை எல்லாம் நாம் கேட்பதற்கு நாம் சங்கடப்படுகிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்று பேசுவோமே, ஆனால் அதை கேட்பதற்கு 1000 பேர் இருப்பாங்க. இந்த ஆசீர்வாத வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போதும், அதை போட்டு 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள பல 1000 பேர் பார்ப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியம், கண்டித்து உபதேசம் பண்ணக்கூடிய சத்தியத்தை போடுவீர்களே, ஆனால் 1 வருஷம் ஆனாலும் 25 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. அது பற்றி கவலை இல்லை. பட் ஆனா சொல்றேன், அப்ப நாம எதற்காக அதிகம் கொடுக்கணும்னா, இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அந்த சரீர ஆசீர்வாதத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உங்களுடைய அழிவில்லாத அந்த ஜீவனுக்கு கெட்டு போக கூடாது என்பதற்காக போடக்கூடிய இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்பதற்கு நாம் மனமில்லாதவர்களாக இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த மாம்சம் பரலோகத்துக்கு போறதில்லை. ஆவி, உங்களுடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆவிதான் உயிர்ப்பிக்கப்படுமே தவிர இந்த சரீரம் மண்ணுக்கு போனதுதான். இந்த சரீரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் அதனுடைய மண்ணில் போடும்போது அது அப்படியே அழிந்து போய்விடும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமே, தலைமுறைக்கு உங்கள் பெயர் புகழ் இருந்து கொண்டு இருக்கும். இந்த மனிதன் இப்படி வாழ்ந்தான், இவ்வளவு உண்மை உள்ளவனாக வாழ்ந்தான், நேர்மை உள்ளவனாக வாழ்ந்தான் என்று இப்பொழுது பாருங்க, நம்முடைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்தவான்களாக ஊழியம் செய்து மரித்த பரிசுத்தவான்களை குறித்து இன்னும் நாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தவான் இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக செய்தார் என்று. ஏனென்றால் அவர் தன் சரீரத்தை மேன்மை பாராட்டாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஜீவனை மற்றவர்களுக்காக விதைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ஆகவே இன்று பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் மாம்சத்தின் பெருமைகள் எல்லாம் அது மண்ணுக்கு போன பின்பு அது முடிந்துவிடும். அந்த மனிதனை குறித்து யாரும் திருப்பி பேச போறதே இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த மாம்சத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டி கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். யோபுவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 5 சொல்லுகிறது,
என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடை பற்றின புழுக்களினாலும் மூடப்பட்டு இருக்கிறது என்று யோபு 5:7, 21, 26 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா மண்ணில் போடும்போது அது 4 நாள் ஆயிட்டுனா என்ன செய்யும்? பூச்சி புழு வச்சிரும். அது ஒரு புழுவி, அது மண்ணோடு இருந்து அது அழுகி மண்ணோடே போய்விடும். யோபு 25:6 சொல்லுகிறது, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும். அப்போ நாம் இந்த மண் என்பதை முதலாவது அறிந்து கொள்வோம். உள்ளான மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய மனிதன் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போல வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகி கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 146:4 சொல்லுகிறது, ஆவி பிரியும் போது சரீரம் மண்ணுக்கு திரும்பும், யோசனைகள் அழிந்து போகும். இந்த ஜீவன் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகும்போது இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்திலிருந்து லாசரும் ஐஸ்வர்யவானும் மரிக்கிறார்கள், அப்படிதானா? லாசரு மரித்து 2-3 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அவர் 2-3 நாட்களுக்கு பின்பு வருகிறார். அவனை அடக்கம் செய்து விட்டார்கள். இயேசு வந்து கேட்கிறார், லாசருவை அடக்கம் எங்கே செய்தீர்கள் என்று. அங்கே கல்லறைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அவர் லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்கிறார். அவன் அங்கிருந்து உயிரோடு வருகிறான். ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, லாசரு அந்த சரீரத்திற்கு உள்ளே இருந்து வெளியே போய்விட்டான். அவனுடைய சரீரம் மரித்து விட்டது. தூக்கி அடக்கம் பண்ணி விட்டார்கள். அந்த செத்தப்புறம் அவனை யாரா லாசர்னு சொல்லியிருப்பாங்களா? சரீரம். இப்ப ஒரு மனிதன் இறந்து போனா நாம் அந்த மனிதன் பெயரை உச்சரிப்பதில்லை. பாடி எப்ப எடுப்பா, சடலத்தை எப்ப எடுப்பா, இப்படிதான் நம்ம பேச சொல்லுவோம். ஏனென்றால் அந்த உண்மை பெயர் உள்ள மனிதன் வெளியே போயிட்டான், அவனை பேச மாட்டோம். அப்போ இங்கே லாசரு வெளியே போயிட்டான். இந்த சரீரம் மரித்து போய்விட்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். இயேசு கிறிஸ்து பா லாசர் என்று கூப்பிடுகிறார். அவன் மீண்டும் உயிர் பெற்று வருகிறான். அந்த ஜீவன் அவனுக்குள் மீண்டும் போயிருந்த சரீரத்திற்குள், அந்த சரீரத்திலிருந்து அவன் வருகிறான். அப்போ அந்த வெளியே போன மனிதன் தான் உண்மையான மனிதன். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளும் போது சத்தியத்திலே நாம் வளர முடியும். சத்திய வார்த்தைகளிலே வளர முடியும். அதை நம்ப முடியும். உண்மையும் பரிசுத்தமும் நீதியும் நியாயமும் உள்ள மனிதர்களாக வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் பிரியமான பிள்ளைகளாகவும் ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாகவும் அன்புள்ள பிள்ளைகளாகவும் வளருவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய வசனம் உங்களுக்கு பிடித்திருந்தால், வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பெரிய வீடியோக்களை கேட்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா 5 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படிப்பட்ட வீடியோக்களை தான் அதிகமாக ஜனங்கள் பார்க்க விரும்புகிறார்கள். நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்போமே, ஆனால் ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு நாம் எவ்வளவு நேரம் கொடுத்து அதை பார்த்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் செய்வாரே தவிர நாமும் வளர முடியும். ஆகவே இந்த சத்திய வசனத்தை கேளுங்கள். இதை கேட்டு இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வேத வசனத்திலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸ்ல என்னுடைய தாராளமாக நீங்க கேட்கலாம். அதற்கான எந்த ஒரு பதிலையும் தர அடியேன் ஆயத்தமா இருக்கிறேன். இன்னும் இந்த வார்த்தைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அடியேன் செய்கிற இந்த சுவிசேஷக பணியை தொடர்ந்து தடையில்லாதபடிக்கு செய்யும்படிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். மற்றபடி நாங்கள் உங்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்காக ஜெபியுங்க. நாங்க எந்த இடத்திலும் ஒரு காணிக்கையோ மற்ற எந்த ஒரு பூமிக்குரிய மனிதனிடத்திலிருந்து இந்த சத்திய வசனத்தை சொல்வதன் மூலமாக பலனை எதிர்பார்த்து இந்த சத்திய வசனத்தை நாங்கள் அறிவிக்கவில்லை. அனுதினமும் நாங்கள் செய்கிற சுவிசேஷக பணி தொடர்ந்து நடைபெற எங்களுக்கு இங்கு ஜெபியுங்கள். அடியனுக்காக ஜெபியுங்கள். அடியனுடைய சுவிசேஷக பணியை தொடர்ந்து செய்கிற சகோதரர் ஜேசஸ் பிரதருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நீங்க எங்களுக்கு ஜெபியுங்க. அடியனுக்காகவும் ஜெபியுங்கள். குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபியுங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய ஜெபம் மட்டுமே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.